So what is 6LoWPAN first? So the 6LoWPAN என்ன சார் அப்படின்னா it is just an abbreviation. இந்த abbreviation என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா IPv6, that is IPv6 over low personal area network, right? Very important question. What is 6LoWPAN? It is an abbreviation of IPv6 over personal area networks. சரியா? low power personal area networks, ரைட்டா? அப்பனா என்ன சார் அப்படினு பாத்தீங்க அப்படினா ஒரு IPv6 பாக்கெட்டை low power networksல, that is low power personal area networksல எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அத பத்தி சொல்றதா இந்த 6LoWPAN. Okay, so 6LoWPAN, which means it is an abbreviation of IPv6 over low power personal area network, right? So we will see that அப்பனா என்னன்றத பார்க்கலாம். First thing வந்து பாத்தீங்க அப்படினா, as I said before, it supports the IPv6 packet transmission. சரியா? So இந்த IPv6 packet transmission எல்லா டிவைஸ்க்கும் கொண்டு போறதா இந்த IPv6 இந்த 6LoWPAN உடைய important objective, right? And it has created a great impact in IoT applications. IoT applicationsல it has created a great impact. என்ன சார் அப்படினு பாத்தீங்க அப்படினா, what it has done is it will help the packet transmission, that is IPv6 packets என்ன நெட்வொர்க்ஸ் வேற நெட்வொர்க்ஸ்க்கு என்ன பண்ண முடியும், ஈஸியா ரவுட் பண்ண முடியும் using this 6LoWPAN feature, right? And then இந்த 6LoWPAN feature எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா, the main objective is in order to support low power devices, அதாவது உங்களுடைய நார்மல் ஸ்மால் டிவைசஸ், தட் இஸ் மொபைல் டிவைசஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா IPv6 யூஸ் பண்ண முடியும். இன்டர்நெட் புரோட்டோகால் IPv6 இன்டர்நெட் புரோட்டோகால் யூஸ் பண்ணி you can able to involve in internet of things, IoT ல இன்வால்வ் பண்ண முடியும், ரைட்டா? சோ இட் கேன் ஈவன் வந்து ப்ராசசிங் கேப்பபிலிட்டி ரொம்ப கம்மியா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்மால் டிவைசஸ் இருந்தாலும் சரி, இட் கேன் ஏபிள் டு யூஸ் தி IPv6 டேட்டா பேக்கேஜ், ரைட்? சோ which means 6LoWPAN நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6LoWPAN is used to transfer the IPv6 packets over this particular standard, IEEE 802.15.4. இப்போ நம்ம முன்னாடி வைஃபைக்கு என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா .11a அப்படின்னு சொன்னோம். இதோட ஸ்டாண்டர்ட் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா IEEE 802.15.4, which means we can able to transfer IPv6 packets எல்லா டிவைஸும் அந்த LoWPAN networks, it is just a network, right? சோ அந்த நெட்வொர்க்ல எல்லா டிவைஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா IPv6 புரோட்டோகாலை சப்போர்ட் பண்ண முடியும். And then IPv6 packets ஈஸியா வந்து 802.154 ஸ்டாண்டர்டுக்கு we can able to transfer, right? IPv6 data packets we can able to transfer over this particular link, and it has three important features. One வந்து பாத்தீங்க அப்படின்னா header compression, fragmentation reassembly and stateless auto configuration. Three important feature. Sir, header compression na enna அப்படினு பாத்தீங்க அப்படின்னா, as I said before, இப்போ ஒரு particular network இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு LoWPAN நெட்வொர்க்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நெட்வொர்க் ஃபுல்லாவே என்ன பண்ணும், IPv6 சப்போர்ட் பண்ணும், ரைட்? அண்ட் இப்போ வெளியே வேற ஒரு நெட்வொர்க் வந்து IPv4 சப்போர்ட் பண்ணணும், வேற ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா இட் கேன் ஏபிள் டு டூ தட், ரைட்? அதே மாதிரி இந்த IPv6 பாக்கெட்டை ப்ராப்பரா ரவுட் பண்றதுக்கு ஹெடர் கம்ப்ரஷன் தேவை, ரைட்? ஒரு UDP ஹெடரை இல்ல வந்து ஒரு IPv6 ஹெடரை இட் கேன் ஏபிள் டு கம்ப்ரஸ் 40 byte அட்ரஸ் 40 byte ஹெடரை என்ன பண்ண முடியும்னா கம்ப்ரஸ் பண்ணி இட் கேன் ஏபிள் டு ட்ரான்ஸ்ஃபர், ரைட்? அண்ட் ஆல்சோ it will support fragmentation and reassembly. போன கிளாஸ்லயே சொன்னேன் what is fragmentation and reassembly. Fragmentation is nothing but ஒரு மல்டி MTU அப்படின்னு சொன்னேன், that is main transfer unit, right? So which is maximum transfer unit. Maximum transfer unitல என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாக்கெட்டை இன்னொரு புரோட்டோகாலுக்கு நீ என்கேப்சுலேட் பண்றீங்க அப்படின்னா அந்த பாக்கெட் என்ன இருக்கணும், என்கேப்சுலேட் பண்ற புரோட்டோகாலோட சைஸ்ல அதுல டேட்டா எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அவ்வளவுதான் இருக்கணும். அதை எக்ஸீட் ஆச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாக்கெட்டை டிஃபரெண்ட் ஃபிராக்மெண்ட்ஸா பிரிக்கணும், ரைட்? சிமிலர்லி ஹியர் IPv6 பாக்கெட்டை சப்போர்ட் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு, அந்த டேட்டாவை வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியாம இருந்துச்சுன்னா those particular packets has to be fragmented, right? Fragment பண்ணி அதை reassemble பண்ணும். That is also the important feature of 6LoWPAN. And then the last one is stateless auto configuration. Sir, what is stateless auto configuration அப்படினு பாத்தீங்க அப்படின்னா, this 6LoWPAN will help all the devices to assign its own IP address, right? அதாவது அந்த particular நெட்வொர்க்ல இருக்கிற எல்லா டிவைஸ் என்ன பண்ண முடியும் அப்படின்னா it can able to obtain the IPv6 address அதுவா கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும், ரைட்? அண்ட் ஆல்சோ இட் ஹஸ் திஸ் DAD ஃபீச்சர். என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா IPv6 புரோட்டோகால் அதுவே அசைன் பண்றதுனால ஒரே டிவைஸ் வேற அதே சேம் IP அட்ரஸ் யூஸ் பண்ணாம பாத்துக்கும், ரைட்? தட் இஸ் ஏன்னா IP அட்ரஸ் என்ன பண்ணணும், இட் ஹஸ் டு பி யூனிக், ரைட்? சோ செல்ஃப் அசைன் பண்ணா கூட இட் வில் ஹேவ் தி
methodology to eliminate the duplicate address. சரியா? அப்போ DAT என்றது என்ன அப்படின்னா duplicating address deletion. சரியா? So அந்த duplicating address வராம தடுக்கிற feature, right? So stateless auto configuration and it will automatically configure IPv6 address for all the devices in that particular network, right? So இப்ப 6 low pan என்னன்னு புரியுதா? 6 low pan எதுக்காக கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா first thing இந்த lower devices எல்லாமே IPv6 protocol support பண்ணணும், and similarly IPv6 data packets we can able to transfer over the 802.15.4 link. சரியா? And then it supports header compression, fragmentation and reassembly, and stateless auto configuration அப்படின்னு சொன்னோம், right? So now we will see what is header compression. Header compression na enna அப்படினு பாத்தீங்கன்னா as I said before, IPv6 packet வந்து 40 bytes இருக்கு. சரியா? 40 bytes இருக்கு அப்படினா அத கம்ப்ரஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படினு சொன்னேன், ரைட்டா? சோ இந்த கம்ப்ரஷன் வந்து பாத்தீங்கன்னா there are 3 types of compression. சரியா? என்னென்ன type of compressions இருக்கு, என்னென்ன type possible அப்படினு பாத்தீங்கன்னா if you take a particular low pan network, இந்த நெட்வொர்க் இதுக்குள்ளேயே நீ கம்யூனிகேட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா இப்போ 3 டிவைஸ் இருக்கு, இந்த 3 டிவைஸ்க்குள்ளேயே நீ கம்யூனிகேட் பண்ணனும் அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த 40 பைட் ஹெடர் என்ன பண்ணனும்னா 2 பைட்ஸா மாத்த முடியும், ரைட்டா? ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க சோர்ஸ் அட்ரஸ் தேவையில்ல, டெஸ்டினேஷன் அட்ரஸ் தேவையில்ல, ஏன்னா எல்லாமே ஒரே நெட்வொர்க் தான். சரியா? சோ இவர் என்ன பண்ணுவார், இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், it can be able to easily transfer. சரியா? ஏன்னா அங்க என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா router வச்சிருப்பாங்க, so that you can easily transfer that particular information. So இந்த மாதிரி இடத்துல if it is going to be inside that low pan network, அந்த low pan network குள்ளே கம்யூனிகேஷன் நடக்க போது we can able to compress it as 2 byte headers. அப்ப அங்க என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா dispatch and as well as compression header மட்டும் இருக்கும். சரியா? I'll tell you what is compression header. நம்ம வந்து ஹெட்டரை கம்ப்ரஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா we have to include the compression header, அதுலயே எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும், right? And then இப்போ வந்து this is the first thing. இப்ப ரெண்டாவது நெட்வொர்க் என்னன்னா இந்த நெட்வொர்க்ல இருந்து வேற ஒரு நெட்வொர்க்கு போகணும். சரியா? நெட்வொர்க்ல இருந்து வேற ஒரு நெட்வொர்க்கு போகணும், தட் இஸ் another நெட்வொர்க்கு போகணும். and another நெட்வொர்க்கு போகும்போது எந்த பர்టిక్యులர் நோடுக்கு போகணும். இப்போ இங்க ஒரு நோடு இருக்கு, ரைட்டா? இந்த நோடுக்கு தான் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, if it knows the prefix of the another network. சரியா? ஒரு நெட்வொர்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம், அந்த நெட்வொர்க்கோட டெஸ்டினேஷன் அட்ரஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா we can able to compress this 40 byte header into 12 bytes. ரைட்டா? அப்ப அங்க என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கம்ப்ரஷன் ஹெடர், CIT, ஹாப் லிமிட், இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சரியா? சோ ஹாப் லிமிட் and then வந்து பாத்தீங்கன்னா டெஸ்டினேஷன் அட்ரஸ், ஏன்னா இட் நோஸ் தி டெஸ்டினேஷன் அட்ரஸ். சரியா? சோ அப்ப டெஸ்டினேஷன் அட்ரஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா we can able to compress the 40 byte address into 12 byte address. புரியுதா? ரைட்டா? and the third technique, third கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க், தட் இஸ் இந்த லோ பான் நெட்வொர்க் வந்து இன்னொரு நெட்வொர்க்கு போகுது, பட் இட் டஸ் நாட் நோ தி ப்ரிஃபிக்ஸ். சரியா? டெஸ்டினேஷன் அட்ரஸ் தெரியாது அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா it has 20 bytes, right? சோ அப்ப அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா you have dispatch, compression, CID, hop limit, source destination and source address and destination address. புரியுதா? ரைட்? சோ இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஹெடர் கம்ப்ரஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 types of compression is possible அப்படின்னு சொல்றேன். ஒன்னு வந்து என்ன சொல்றேன், ஒரே நெட்வொர்க் குள்ள கம்யூனிகேட் பண்ணுச்சுனா we can able to do it as 2 bytes. வேற ஒரு நெட்வொர்க் வித் prefix தெரிஞ்சது, எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் தெரிஞ்சது அப்படின்னா that is 12 byte மாத்த முடியும். Similarly prefix தெரியாது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது என்ன பண்றோம் 20 bytes மாத்த முடியும் அப்படின்னு சொல்றேன். This is the header compression under 6 low pan, right? And then different header formats, நிறைய header formats இருக்கு. சரியா? what is header formats அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it has lot of header formats. பாத்தீங்க அப்படின்னா extension headers and as well as பாத்தீங்கன்னா additional headers, இந்த மாதிரி நிறைய header formats சப்போர்ட் பண்ணும். இதுல வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா it has 3 sub header formats, 3 sub header formats அப்படின்னு சொல்றோம், which is mesh addressing header, fragment header and IPv6 header compression header. இப்போ முன்னாடி பார்த்தோம்ல header compression, அதாவது பாத்தீங்க அப்படின்னா இப்போ இங்க பாருங்க எல்லாத்துலயுமே கம்ப்ரஷன் ஹெடர் சொல்லிருக்கீங்களா? சோ அங்க எங்கெல்லாம் நம்ம கம்ப்ரஷன் யூஸ் பண்றோமோ அப்பெல்லாமே இந்த பர்టిక్యులர் ஹெடர் யூஸ் பண்ணிருக்கணும், ரைட்? and if you have fragmentation பண்ணிருக்கனா this header must be supported. புரியுதா? ரைட்டா? so it has 3 different headers, right? one is mesh addressing header, fragment header, header compression. சரியா? so இந்த mesh addressing வந்து பாத்தீங்கன்னா fragmentation reassemblyக்கு சப்போர்ட் பண்ணும். பட் ஆனா ஒரே ஒரு ஹாப், that is இப்ப முன்னாடி சொன்ன மாதிரி இதுதான் சோர்ஸ், இதான் டெஸ்டினேஷன், நடுவுல எந்த டிவைஸும் கிடையாது, ஒரே ஒரு ஹாப் மட்டும் தான் இருக்கு, டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியும்னா we will not use this mesh addressing headers யூஸ் பண்ண மாட்டோம். புரியுதா? so header formatsல you have lot of header formats. it supports 3 sub header formats சொல்லிருக்கேன். ஒன்னு வந்து mesh header
addressing header, fragment header, IPv6 compression header, right? IPv6 addressing header எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பலாம் நம்ம வந்து header compression யூஸ் பண்றோமோ அப்பலாம் we have to use that particular header, right? And fragmentation யூஸ் பண்ணா this particular header will be there. Fragmentation இல்லனா அது என்னவா இருக்கும்னா அந்த header வந்து hidden-ஆ இருக்கும். சரியா? fragment பண்ணாம complete packet-ஆ send பண்றோம் அப்படினா அந்த fragment header will be hidden, right? And mesh addressing headerல கான்செப்ட் என்ன சொல்லிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஹாப்ல டெலிவர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அங்க mesh addressing header தேவையில்லை அப்படின்னு சொல்றேன், right? So if you take routing எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா there are two types of routing. One type of routing is mesh under routing and then another routing is route over routing. So very important, 2 marks நிறைய கேட்கலாம், கவனிங்க. சரியா? So mesh under routing and as well as route over routing, ரெண்டு particular routing techniques இருக்கு, ரைட்டா? So you got to understand the layers first. இந்த 6LoWPAN என்ன சொல்லிருப்போம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா it can also be called as adaptation layer அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நார்மலா இப்ப பாத்தீங்கன்னா என்ன இருக்கும், physical layer இருக்கும், MAC layer இருக்கும், அப்புறம் LLC layer இருக்கும், அதுக்கு மேல என்ன இருக்கும், network layer and then transport layer, application layer. இப்போ இங்க பாத்தீங்கன்னா network layer இருக்கும், உங்களுடைய MAC லேயருக்கு நடுவுல நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அடாப்டேஷன் லேயர் அப்படின்னு ஒன்னு வச்சிருக்கோம். சரியா? இந்த அடாப்டேஷன் லேயர் தான் இந்த 6LoWPAN அப்படின்னு சொல்றோம். சரியா? this facilitates the IPv6 transmission. IPv6 packets ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா we need this particular adaptation layer, low power devices க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும், ரைட்டா? ரைட். சோ இந்த ரவுட்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா two types of routing. One is mesh under routing and then route under routing. சரியா? சோ mesh under routing என்னன்னா it is layer 2. This involves only layer 2 and this involves only layer 3. சரியா? ரைட்டா? சோ கவனி, இந்த டயகிராம் பார்த்தா உங்களுக்கு புரியும். This is mesh under and this is route over. சரியா? So route over na enna, mesh under na enna, புரியுதா? So mesh under routing na enna, I'll tell the features now, right? Mesh under routing is nothing but it involves only 2 layer forwarding. சரி, 2 layer of forwarding, which means அப்ப என்ன அர்த்தம், நீ 2 layers சொன்னாவே you will understand. 2 layers என்ன அர்த்தம், data link layer தான் யூஸ் பண்ணுவாங்க. data link layer என்ன யூஸ் பண்றோம், physical address தான் யூஸ் பண்றோம். அப்ப அங்க என்ன தேவையில்லை, IP address தேவையில்லை. And similarly layer 3 வந்துட்டு அப்படின்னா உனக்கு என்ன புரியும், network layer என்ன address யூஸ் பண்றோம், IP address யூஸ் பண்ணலாம், ரைட்டா? சோ அப்ப அந்த IP address யூஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ண முடியும், physical address யூஸ் பண்ணா என்னெல்லாம் பண்ண முடியும், அதை வச்சு நீ என்ன பண்ணிடலாம், you can write this routing. Okay, so now mesh under routing என்னது, it is a very important routing and very easiest routing. ரொம்ப ஈஸியா என்ன பண்ண முடியும், ரவுட் பண்ண முடியும், அடுத்த டிவைஸ்க்கு ஈஸியா ரவுட் பண்ணலாம். சரி, ஏன்னா இதுல என்ன இருக்கு, layer 2 addressing தான் இருக்கு, right? And similarly இது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா it can be used for only local networks தான் யூஸ் பண்ண முடியும், கரெக்ட்டா? ஒரு LoWPAN குள்ளேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்னா யூஸ் பண்ண முடியும். ஏன், it supports only physical addressing, right? இங்க என்ன பண்றோம், it is a layer 3 addressing. இந்த ரவுட்டிங் என்ன சொல்லணும்னா layer 3 addressing யூஸ் பண்ணும், நெட்வொர்க் லேயர் இன்வால்வ் பண்ணுது. அப்ப என்ன பண்ண முடியும், வேற ஒரு நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணனும்னா இந்த பர்టిక్యులர் ரவுட்டிங் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ரைட். Now you understand what is mesh under routing and what is route over routing. It has lot of features. For example, இப்ப fragmentation reassembly ன்னு சொன்னோம். fragmentation reassembly எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா mesh under routingல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா fragments எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்போ reassemble பண்ணனும்னா டெஸ்டினேஷன்ல தான் reassemble பண்ணும். எல்லா fragments ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறம் what it will do is it will reassemble பண்ண முடியல, ஏதாவது அவுட் ஆஃப் ஆர்டரா இருக்குன்னா it will ask to retransmit, right? பட் ஆனா இந்த ரவுட் ஓவர்ல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா each and every node, இப்போ இது ஒரு நோட் இருக்கு, each and every node will connect the fragments, ரைட்டா? சோ அந்த fragmentation, அந்த reassembly ஒரு இடத்துலயுமே பண்ணும். இந்த இடத்துல reassemble பண்ணும், இந்த இடத்துல reassemble பண்ணும், இந்த இடத்துல reassemble பண்ணும். so that reassemble பண்ணா this node has to have the feature of saving all the information about the fragments. சரியா? சோ எல்லா fragments informations அது என்ன பண்ணனும், ஸ்டோர் பண்ணனும். similarly இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா fragments information ஸ்டோர் பண்ற மாதிரியான கெபாசிட்டி இருக்கணும், ரைட்டா? பட் இதுலயுமே வந்து ஒரு டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பப்ப ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுனால டிராபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா இருக்கும். புரியுதா? சோ யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் mesh under and route over routing. சரியா? mesh under என்ன சொல்றோம், layer 2 ல யூஸ் பண்றோம்னு சொல்றோம். layer 2 யூஸ் பண்றனால லோக்கல் நெட்வொர்க்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்றோம். நெட்வொர்க் விட்டு வெளியே போணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா route over routing பண்ண முடியும் அப்படின்னு சொல்றோம், ரைட்? அண்ட் தென் இன்னொரு ஃபீச்சர் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா fragmentation reassembly எல்லாமே வந்து டெஸ்டினேஷன்ல பண்ணுவாங்க mesh underல. இங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நோடுமே it will perform that particular feature, right? any doubts so far, right? அப்ப 6LoWPAN எதுக்குன்னு புரியுதா? ரைட்டா? 6LoWPAN is nothing but base எதுக்காக கொண்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா IoT அப்ளிகேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றோம். and then பாத்தீங்க அப்படின்னா low power mobile devices-லயும் IPv6 protocol யூஸ் பண்ண முடியும்னு சொல்றோம். and similarly IPv6 பாக்கெட்டை அந்த பர்టిక్యులர் ரேடியோ லிங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும் அப்படின்னா that is also possible with 6LoWPAN, right? அதுல வந்து பாத்தீங்கன்னா we have seen different
header compression techniques பார்த்தோம், and then header formats பார்த்தோம், and then பாத்தீங்க அப்படின்னா what are the routing involved அப்படின்னு பார்த்தோம், right? All these are very important concepts, right? Thank you students, thank you for watching. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். Subscribe Passionate Professor and keep learning. Thank you very much.